ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्राशो भद्रश्नित्यं भागवत सेव्य भगवति उत्तम श्लोके भक्तिर्भक्तिर्नश्महं करोति वाचालं भङ्गुं लङ्कायते ह्रीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्निसारस्य चक्षुर्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। ஜெய் ஸ்ரீல பிரபா, ஜெய் ஸ்ரீல பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ நாம் வந்து இது போல் துவாரகா ட்ரிப் எல்லாம் போயிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரிப்பு போனதில் வந்து இந்த 9 துவாரகா அதை பற்றி நான் எவ்வளோ நோட்ஸ் எழுதியிருக்கணும் அவ்வளோ மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு நான் வந்து சொல்கிறதில்ல. ஜஸ்ட் புரிஞ்சது வரையும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 9 துவாரகா இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோமதி துவாரகா, ரெண்டாவது வந்து தாகூர் துவாரகா. ஸோ அதுதான் வந்து ரணச்சோடராய். ஸோ அதை பற்றியது அந்த லீலையை பற்றி இருக்கு. ஸோ மூன்றாவது வந்து பேட் துவாரகா, நான்காவது வந்து மூல துவாரகா, 5 அது வந்து நாத துவாரகா. இது வந்து நமக்கு ராஜஸ்தான்ல இருக்கு, ஜெய்ப்பூர் ஆண்ட. ஸோ அங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்துல தான் நமக்கு வந்து 6வது காங்க்ரோலி துவாரகா இருக்கு. ஓகேங்களா, அதுவும் ராஜஸ்தான் தான். இது 2 மட்டும் ராஜஸ்தான். 7வது வந்து ருக்மணி துவாரகா, 8 வந்து சுதாமா துவாரகா. இது வந்து போர்பந்தர் கிட்ட இருக்கு. 9வது வந்து பிரபாஷ கஷேத்திரம். ஓகேங்களா. ஸோ இந்த 9 துவாரகா, சில பேர் வந்து பஞ்ச துவாரகான்னு சொல்லுவா, சில பேர் வந்து 9 துவாரகா நாத துவாரகான்னு சொல்லுவா, நவத்வாரகான்னு சொல்லுவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன்னா கம்சன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மாமனார், கம்சனுடைய மாமனார் யாரு அப்படின்னா ஜராசந்தன். ஸோ அந்த ஜராசந்தன் தன்னுடைய 2 பெண்ணையும் கம்சனுக்கு தான் திருமணம் செஞ்சு கொடுத்திருந்தாரு. அதனால இப்ப கம்சனை வந்து கிருஷ்ணர் கொன்னுட்டார் அப்படின்ற அந்த ஒரு கோவத்துல என்ன பண்றாரு, மதுரா மேல அவர் வந்து படையெடுக்கிறார். எத்தனை முறை படையெடுக்கிறாரு அப்படின்னா 17 முறை. ஸோ ஒவ்வொரு முறையும் 23 அக்ஷோகினி சேனைகளோட வந்து சண்டை போட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு அக்ஷோகினா அது வந்து அவ்வளோ சின்ன ஒரு இது கிடையாது. ஒரு அக்ஷோகினி அப்படின்றது 21,870 தேர்கள், 21,870 யானைகள், 65,610 குதிரைகள், 1,09,350 காலாட்படை வீரர்கள். ஸோ இவ்வளவும் சேர்ந்ததுதான் ஒரு அக்ஷோகினி. அது போல 23 அக்ஷௌகினி சேனைகளோட வந்து ஒவ்வொரு முறையும் போர் தொடுக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் கொன்னு கூச்சிட்டு கடைசியில ஜராசந்தனை மட்டும் விட்டுடுவாங்க. யாரு? கிருஷ்ண பலராமர். இப்படி 17 முறை போர் நடந்துச்சு. ஓகேங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை முறை போர் நடந்துகிட்டே இருந்தா அங்க இருக்கக்கூடிய மதுரால இருக்கக்கூடிய மதுரா வாசிகள் சந்தோஷமா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நிம்மதியே இருக்காது, ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க இல்லையா. அதனாலதான் பகவான் என்ன பண்ணாரு, துவாரகையை நிர்மாணம் பண்ணி தன்னுடைய மதுரால இருக்கக்கூடிய எல்லாரையும் எடுத்துட்டு வந்து துவாரகையில வச்சாச்சு. ஓகேங்களா. இப்படி 17 முறை முடிஞ்சாச்சு. 18வது முறை அப்பதான் யார் வந்தது அப்படின்னா காளையவனன். சோ இந்த காளையவனன் இவன் யாரு அப்படின்னா, இவன் வந்து இவனுடைய அப்பா வந்து ஒரு வரம் வாங்கியிருக்காரு. என்ன வரம் அப்படின்னா, அதாவது மத்த எது வம்சத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு மகன் வேணும் அப்படின்னுட்டு சிவன் கிட்ட வரம் கேட்டு இந்த காளையவனன் பிறந்தான். இதெல்லாம் நம்ம வந்து பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல பார்க்க தான் போறோம். ஸோ இப்போ ஒவ்வொருத்தருடைய கதையை நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க வேண்டாம். ஸோ நம்ம வந்து துவாரகையுடைய கதையை பார்க்கலாம். ஸோ இப்படி காளையவனன் என்ன பண்ணியாச்சு, இப்ப வந்தாச்சு. ஏன்னா 18வது முறை வந்து போருக்கு வந்தாச்சு. ஸோ காளையவனை பார்த்துட்டு, ஏன்னா இவனுக்கு வந்து யாரால மரணம் ஏற்படாது, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பாடி அவனுக்கு. ஸோ இவனால எது வம்சமே அழியும், அப்படி ஒரு வரமும் வேற சிவன் கொடுத்தாச்சு. ஏன்னா இந்த சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் இதே தான் வேலை, எப்ப பார்த்தாலும் வரத்தை தூக்கி தூக்கி கொடுத்துடுறது.
பாவம் நான் கிருஷ்ணன் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறது, இவங்களை எப்படி அழிக்கலாம் அப்படின்ட்டு அவர் உட்காந்துன்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த போல அவர் வந்து பண்ணணும். பாருங்க, இங்க காளையவனன் சண்டைக்கு வந்து நின்னுட்டு இருக்கான். கிருஷ்ணர் பாக்குறாரு, என்ன பண்றது, அவ்வளவுதான் ஓட வேண்டியதுதான் அப்படின்னுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. காளையவனன் பாக்குறா, என்னடா சண்டைக்கு வந்தான், ஈரன் அவனை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு. சோ கிருஷ்ணர் ஓடிண்டே இருக்கார். பலராமர் கூப்பிடுறாரு, டேய் இப்படி ஓடாத, அசிங்கம் இது. ஏன்னா யுத்த களத்தை விட்டு ஓடுறது வந்து சத்திரர்களுக்கு அழகு இல்ல. ஒரு ஆண் மகனுக்கு இது அழகு இல்ல, நீ ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு பலராமர் கூப்பிடுறாரு. கேட்கலையே கிருஷ்ணர், ஓட ஆரம்பிச்சாச்சு. ஓடுறாரு ஓடுறாரு ஓடிட்டே இருக்காரு. பின்னாடியே காளையவனன் திரத்திட்டே வந்துட்டு இருக்கா. ஏய் கிருஷ்ணா நில்லு நில்லு அப்படின்னுட்டு திரத்திட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலா எங்க மதுரால இருந்து, ஓகே மதுரான்றது எங்க இருக்கு நமக்கு, டெல்லி பக்கத்துல. ஓகே, அங்க இருந்து ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. எந்த பக்கம் போயாச்சு இப்ப, அவ்வளோ தூரம் போயாச்சு. ஆக்சுவலா இது வந்து நமக்கு குஜராத். அவ்வளோ தூரம் பாருங்க, ஸ்டேட் டு ஸ்டேட்டே ஓடியாச்சு. ஸோ அவ்வளோ தூரம் ஓடுறாரு, இவரும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அங்க போகும்போது அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு குகைக்குள்ள போய் கிருஷ்ணா ஒளிஞ்சாச்சு. ஸோ நேரா காளையவனன் உள்ள வரான். வந்து பார்க்குறான், ஏன்னா இவ்வளோ தூரம் ஓடி வந்துடல, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டே ஓடி போனாங்க. ஸோ உள்ள வந்து பார்க்குறான். பார்த்தா அங்க படுத்துட்டு, ஏன்னா கிருஷ்ணனுடைய அங்கவஸ்திரத்தை தூக்கி அங்க படுத்துட்டு இருக்கிற மேல போட்டு விட்டாரு அவரு பாட்டியும். ஸோ காளையவன் நினைச்சோன்னா கிருஷ்ணா தான் அங்க வந்து ரொம்ப டயர்ல படுத்துட்டு போல் இருக்குன்னு வந்து எட்டி ஒரு உதைக்கிறாரு. ஸோ ஆக்சுவலா முச்சுக்குந்தன், ஏன்னா இதுவும் நம்ம வந்து பாகவதத்துல பார்க்க தான் போறோம். ஸோ முச்சுக்குந்தன் அந்த அவர் கண் விழிக்கிறார். ஆக்சுவலா அவர் வந்து தேவர்கள் அசுரர்கள் போர் நடக்கும்போது தேவர்களுடைய சார்பாக இவர் வந்து போய் சண்டை போட்டாரு. ஸோ ரொம்ப வருடங்கள் சண்டை போட்டு போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அப்ப வந்து இந்திரன் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வரம் வேணும்? ஆக்சுவலி எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும். ஏன்னா ரொம்ப வருடங்களா நான் சண்டை போட்டு போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து தூக்கம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. சரி ஓகே போய் தூங்குங்க அப்படின்ட்டு அவர் வரத்தையும் கொடுத்தாரு. கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிட், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வரத்தையும் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, உங்களை யாரு தட்டி எழுப்புறாங்களோ நீங்க பார்த்த உடனே அங்க வந்து சாம்பல் ஆயிடுவாங்க அப்படின்னுட்டு அது வேற எக்ஸ்ட்ரா வரத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. யாரு, நம்ம இந்திரன் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ முச்சுக்கு வந்து நாங்க வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் எத்தனையோ யுகமா தூங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த காளையவன் வந்து எட்டி வதச்சானா, முச்சுக்கும் வந்து எனக்கு தெரியல, என்னடா அது நம்ம தூக்கத்துல யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்களே. அப்பதான் அவர் வந்து எத்தனையோ வருடங்கள், யுகமே மாறி போயிடுச்சு. ஓகே, ஸோ அவர் எழுந்திருச்சு உட்காரு. ஏன்னா அவர் படுத்தது சத்தியுகத்துல, திரேதயுகம் முடிஞ்சு இப்ப துவாபர யுகம் லாஸ்டே வந்துடுச்சு. துவாபர யுகம் முடிஞ்சு இப்ப கலியுகமே ஸ்டார்ட் ஆகும் போது அவ்வளவு தூரத்துக்கு அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இவரு அப்படியே எழுந்திருச்சு இப்படி கண்ணை கசிக்கின்னு பாக்குறாரு. பார்த்தா காளையவனன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். ஏன்னா யார் கொடுத்த வரம்? இந்திரன் கொடுத்தது இல்லையா? எரிஞ்சு சாம்பல் ஆயாச்சு. ஸோ அந்த முச்சுக்குந்தன் இருந்த அந்த குகை, ஓகே, ஸோ அந்த இடம். ஏன்னா இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணியாச்சு, அங்க இருந்து ஓடி போனார். அதாவது யுத்த களத்தை விட்டு ஓடி போனார். ரணச்சோடராய், யுத்த களத்தை விட்டு ஓடியவன். இப்ப நம்மளெல்லாம் ஏதாவது கிண்டல் அடிச்சு ஒரு வார்த்தை பேசுறாங்க, நமக்கு ரொம்ப வெக்க வெக்கமா விடும். ஆனா கிருஷ்ணரை நீங்க ஓ யுத்த களத்தை விட்டு ஓடியவனே அப்படின்னு கூப்பிட்டா கூட கிருஷ்ணர் சிரிச்சுட்டு தான் இருப்பார். இன்னும் அவ்வளவு ஒரு மனப்பக்குவம் எல்லாம் நமக்கு வரல, என்ன பண்றது, ஓகேங்களா? ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆனந்த் ரயில்வே ஸ்டேஷன் குஜராத்ல போகும்போது நமக்கு வரும். ஸோ அங்க இருக்கு. அங்க வந்து அங்க இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா அங்க வந்து ஜீனாகர் டிஸ்ட்ரிக்ட் அது. ஸோ முச்சுக்குந்தா கேவ் அங்கதான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதே போல இது வந்து எங்க, இது முச்சுக்குந்தா கேவ். ஓகே, இது பக்கத்துல தான் நமக்கு வந்து என்ன, பகவான் வந்து ஓடி வந்தார் இல்லையா, ரணச்சோடராய். ஸோ அந்த கோவில் அங்கதான் இருக்கு. ஸோ அங்க வந்து தங்கர் மகரிஷின்னு ஒருத்தர் வந்து இருந்தார், ஓகேங்களா? ஸோ அந்த தங்கர் மகரிஷி ஆசிரமம் அமைச்சுண்டு அங்க வந்து இருந்தார். ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, கிருஷ்ணரும் பீமனும் 2 பேரும் வந்து அந்த தங்கர் மகரிஷியை பார்க்கறதுக்காக வராங்க.
ஸோ அங்க வந்து ரொம்ப வெயில் காலம். அந்த நேரத்துல வரும்போது ரொம்ப தாகம் எடுக்குது. பீமனுக்கு நடந்து வந்திருக்காங்க. தேர்லயோ ஏதோ வந்தாங்க. வெயிலுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. அ பார்த்தா அவர்கிட்ட மகரிஷி கிட்ட கேட்கிறேன், "எனக்கு தண்ணி வேணும்" அப்படின்ட்டு. அதோ பாருங்க அங்க கோமதி தீர்த்தம் இருக்கு. ஒரு சின்ன குளம் தான். அந்த கோமதி தீர்த்தம் ஒரு சின்ன குளம் தான் அங்க இருந்தது. ஓகே. ஸோ அந்த தண்ணிய போய் குடிச்சுக்கோப்பா அப்படிங்கிறாரு. இவர் போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு 2 பேஷன் தண்ணி கூட இல்ல. அது குளமா. என்னடாப்பா! இவ்வளோண்டு தண்ணி தான் இருக்கு. எப்படி இத வந்து குடிக்கிறது? குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு யூஸுக்கு என்ன பண்ணுவாங்க? வெயிலுக்கு அதுவும் தண்ணி இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே! அப்படின்னுட்டு என்ன பண்ணாரு, பீமன் அந்த தண்ணியும் குடிச்சுட்டு, கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு பேலன்ஸு. அந்த இடத்துல தன்னுடைய ஒரே அடி அந்த இடத்துல. அப்போ ஒரு பெரிய குளம் உருவாயிடுச்சு. ஏன்னா, அவர் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு அடி அடிச்சா என்ன ஆகும்? இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய குளமாக மாறிடுச்சு. முதல்ல இவ்வளோண்டு சின்னதா இருந்த குளம், இப்ப பெரிய குளமாக மாறிடுச்சு. ஸோ அந்த தங்கர் மகரிஷி ஏன்னா தங்கர் மகரிஷிய பார்க்கறதுக்கு கிருஷ்ணாவே வந்திருக்காரு. ஸோ இன் ஃபியூச்சர்ல இந்த இடமெல்லாம் ஒரு திவ்ய தேசமாக மாறும். அதனால நாம இந்த ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னுட்டு என்ன பண்ணியாச்சு, பீமன் வந்து ஒரு பெரிய குளத்தையே நிர்மாணிச்சுட்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ அங்க வந்து கோமதி தீர்த்தம் அது ஒரு ஒரு புஷ்கரமாக இருக்கு நமக்கு. ஸோ முக்கியமா அங்க வந்து ஆம், இது வந்து விஜயானந்தா பொட்டானா. ஓகே. ஸோ அவர் வந்து அங்க இருந்து ஏன்னா நம்ம துவாரகையில பார்த்தீங்க, குஜராத்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நடந்தே இங்கருந்து எப்படி திருப்பதிக்கு நடந்தே போவோம் இல்லையா? இப்ப சென்னையில இருந்தெல்லாம் நடந்தே திருப்பதிக்கு போறாங்க. ஸோ அதுபோல குஜராத்ல இருக்கக்கூடியவா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நடந்தே துவாரகைக்கு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஜயானந்தா பொட்டானா இவரும் வந்து சின்ன வயசுல இருந்து அப்படியே துவாரகைக்கு நடந்தே போய் பழக்கமாயிடுச்சு. இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலா இவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து துவாரகைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 450, 460 கிலோமீட்டர். கோமதி துவாரகா வந்து 450, 460 கிலோமீட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தூரம் இருக்கு. இவர் வந்து நடந்தே போயிட்டு வந்து இப்ப வந்து ஒரு 72, 73 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து பார்க்குறாரு. சுவாமி, எனக்கு வந்து கொஞ்சம் வயசாயிடுச்சு. முதல்ல இருந்த போல ஸ்ட்ரென்த்தும் இல்ல. என்னால நடக்கவும் முடியல. நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னுட்டு அழறார். அப்ப அவரு அப்படியே அழுதுட்டே தூங்கியாச்சு. அவர் கனவுல பகவான் துவாரகாதீஷ் வர்றாரு. வந்து சொல்றாரு. "விஜயானந்த பொட்டானா, நீ ஏன் இப்படி அழற? சரி நீ வந்து என்ன பண்ணு" ஆக்சுவலி இவர் என்ன பண்ணுவாராம், அப்படியே துளசி மாலை கட்டி எடுத்துட்டு நடந்தே போவாராம். எங்க துவாரகைக்கு. ஸோ நீ என்ன பண்ணு, துளசி மாலை எடுத்துக்கிட்டு ஒரு வண்டி கட்டிக்கிட்டு போயேன். போ. அந்த வண்டியில நான் உன் கூட வந்துடுறேன். அப்ப நான் உன் கூட இங்கேயே இருந்துற முடியும் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. சரின்னு இவரு என்ன பண்ணாரு, துளசி மாலை எடுத்துண்டு கட்டிட்டு, அ ஒரு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. நேரா கோமதி துவாரகா வந்தாச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலா இவர் இருக்கிறது எந்த இடம் அப்படின்னா, இப்ப நம்ம பேசுறது எல்லாமே தாகூர் துவாரகா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த தாகூர் துவாரகா உருவானதுக்கான காரணம் என்ன? ஓகே. ஸோ அங்க தங்கர் மகரிஷி இருந்தது. அதனால தாகூர் துவாரகான்னு பேரு. ஸோ பகவான் வந்து ரணச்சோடராய் ஓடி வந்தார் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் இந்த முச்குந்தா கேவ் அதுவும் இருக்கு. குகை இருக்கிறது. அதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இங்க வந்து இவர் என்ன பண்றாரு, விஜயநாத பொட்டானா அங்க அந்த தாகூர் துவாரகா அங்க இருந்து ஒரு வண்டி கட்டிட்டு வராரு. ஸோ இவர பத்தி இங்க துவாரகையில இருக்கக்கூடிய அந்த பூஜாரிகளுக்கு, அங்க இருக்கக்கூடியவா எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவர் வராரு. வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, "ஓ! விஜயானந்த பொட்டானா நல்லா இருக்கீங்களா?" நல்லா இருக்கேன்." "என்ன எப்பவுமே நடந்து வருவீங்க, இப்ப என்ன வண்டி கட்டிட்டு இருக்கீங்க?" ஒண்ணும் இல்ல. கிருஷ்ணன் தான் கட்டிட்டு வர சொன்னாரு. கிருஷ்ணன கிட்னாப் பண்றதுக்காக, அதான் எடுத்துட்டு போறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு. எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. இப்ப நாம கூட சொல்லுவோம் இல்லையா? "வாவ்! எவ்வளோ அழகா இருக்கு. ஏய் இன்னைக்கு இந்த ஜெகன்னாத்த கிட்னாப் பண்ணிட வேண்டியதுதான்ப்பா. இன்னைக்கு இந்த கிருஷ்ணரையும் ராதையும் கிட்னாப் பண்ணிட வேண்டியதுதான்." ஸோ நம்ம வந்து வாய் தவறி இல்ல ஏதாவது ஒரு காமெடிக்கு சொல்லுவோம் இல்லையா? கோவில்ல. ஸோ அப்ப எல்லாரும் வந்து சிரிச்சுட்டு இருப்போம். அதுபோல இவரு அதாவது ஒரு காமெடி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எல்லாரும் வந்து "ஏய் சும்மா இருப்பா" அப்படின்னு சிரிச்சுட்டு எல்லாரும் அப்படியே போயாச்சு.
ஸோ விஜயகாந்த் போட்டோன்னா நைட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த வண்டியில படுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அங்க துவாரகையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து நைட்டு வரையும் ஆரத்தி நடக்கும். ஸோ நைட் ஆரத்தி முடிச்சுட்டு எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி, ஆ ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து அந்த கோமதி துவாரகால 5 முறை வந்து ஃப்ளாக் மாத்துவாங்களாம். கொடி வந்து 5 முறை மாத்துவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கொடியும் வந்து 52 கஜம். ஆக்சுவலா கஜம்னா அது எவ்வளோ மீட்டர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் 52 கஜம்னு சொல்லுவாங்க. ஸோ அத தான் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். ஸோ 52 கஜம். அவ்வளோ நீட் அந்த கொடி. ஸோ எவ்ரிடே 5 டைம்ஸ் கொடியெல்லாம் மாத்துவாங்க. ஸோ அதே போல ஆ அந்த இவர் என்ன பண்ணியாச்சு, எல்லாரும் ஆரத்தி எல்லாம் முடிச்சு நைட்டும் பகவானெல்லாம் தூங்க வச்சுட்டு எல்லாம் வந்து கிளம்பி போயாச்சு. இவர் வந்து அங்க வெளியவே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வண்டியில அப்படியே படுத்துட்டு இருக்காரு. அப்ப அ "ஏ விஜயநாத பொட்டண்ணா, நான் வந்துட்டேன் வந்துட்டேன். எடு எடு வண்டி எடு. டைம் ஆயிடுச்சு." அப்படின்ட்டு ஒரு சத்தம். சரின்னுட்டு இவர் பாட்டு அந்த தூக்கத்த கலகத்துல எழுந்து உட்காந்து திரும்ப அப்படியே வண்டிய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிருஷ்ணா வந்து உட்காந்துட்டாரா, அவரே கிருஷ்ணாவே உள்ள இருந்த அந்த மூல விக்கிரகம் வெளிய வந்து விஜயானந்த பொட்டான தூங்கிட்டு இருக்கிற அவரை எழுப்பி கலப்பு கலப்பு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவரையும் எழுப்பி வண்டி ஓட்ட சொல்லி இவர் பின்னாடி உட்காந்துட்டார். கிளம்பி போயாச்சு. காலையில மங்களாரத்துக்கு எல்லாரும் வருவா இல்லையா? ஸோ வந்து கோவில திறந்து பார்த்தால் அங்க யார காணோம்? சாக்ஷாத் துவாரகாதீஷை காணவில்லை. இப்போ எல்லாரும் தூக்கி வாரி போடுது. யாரு இவ்வளவு தைரியமா வந்து துவாரகாதீஷையே எடுத்துட்டு போயாச்சு அப்படின்னுட்டு. ஸோ அப்ப வந்து எல்லாரும் சொல்றாங்க, "ஏய் கரெக்ட்ப்பா. நேத்து வந்து விஜயானந்தா போட்டானா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு? வண்டி ஏன்பா கட்டிட்டு வந்தேன்னு கேட்டேன்." ஏன்னா அவர் எப்பவுமே நடந்து வரக்கூடியவரு. அப்படியாப்பட்டவரு, இது போல நான் வந்து கிருஷ்ணர கிட்னாப் பண்றதுக்காக தான் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். கிருஷ்ணா தான் சொன்னாரு. அதனால வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஸோ இதுல ஏதோ உள்குத்து இருக்குமோ? அது உள்குத்தோ, வெளிக்குத்தோ அங்க போய் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னுட்டு எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, நேரா விஜயானந்த பொட்டானா இருக்கக்கூடிய அவருடைய இடம் எது? தாகூர் துவாரகா. ஓகே. ஸோ அங்க வந்து அந்த தங்கர் மகரிஷி இருந்த இடம். ஸோ அந்த தாகூர் துவாரகைக்கு வந்தாச்சு. வந்து அவ்வளதான். அவர ஏன்னா இவங்க அங்க போய் எப்பயோ சேர்ந்தாச்சு. பகவான் என்ன சொல்றாரு, என்ன வந்து இந்த கோமதி தீர்த்தத்துக்குள்ள ஏன்னா அது புஷ்கர தீர்த்தம் இல்லையா? அ யார் உருவாக்குனது? பீமன் இல்லையா? ஸோ அந்த தண்ணிக்குள்ள என்ன உள்ள வச்சுடு. அவங்க வந்து கேட்டா என்ன இல்லன்னு சொல்லிடு. அவங்க போனதுக்கப்புறம் என்ன வந்து இங்க கோவில்ல பிரதட்சணம் பண்ணிடு. வச்சு என்ன ஒரு கோவில் கட்டி என்ன இங்கேயே வச்சுரு. நான் இங்கேயே உன் கூடயே இருந்துடுறேன் அப்படின்னுட்டாரு. எல்லா வேலையும் செய்யறது யாரு? எல்லாம் இந்த கிருஷ்ணன் தான். ஸோ அதே போல அவங்க வந்தாச்சு. அவ்வளவுதான் விஜயானந்த பொட்டானவ போட்டு அடி அடி கேட்குறாங்க. அவர் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் சொல்றாரு. போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்படியே வாய், மூக்கு எல்லாம் ரத்தம் கொட்டுது. அதுக்கு மேல பகவானால இருக்கவே முடியல. உடனே பகவான் என்ன பண்ணியாச்சு, அப்படியே அந்த கோமதி தீர்த்தம், புஷ்கர தீர்த்தம் இருக்கு இல்லையா? அப்படியே அந்த புஷ்கர தீர்த்தம் அப்படியே தண்ணி அப்படியே கொதிக்கிற மாரி பகவான் வெளிய வந்தாச்சு. வந்துட்டு அதான் அசரீதியா சொல்றாராம். ஓகே. ஸோ பகவானுடைய விக்கிரகத்துக்கு ஈக்குவலா ஆ இந்த விஜயநாத பொட்டான் வந்து தங்கம் குடுப்பாரு. எல்லாருக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா இந்த விஜயநாத பொட்டான்னா பரம ஏழை. பரம ஏழை. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அவங்க மனைவி கழுத்துல, கா காதுல, கையில ஒண்ணுமே இல்ல. தங்கமே இல்ல. அந்த மூக்குத்தி மட்டும் தான் ஒண்ணே ஒண்ணு அந்த அம்மா உடம்புல இருக்கிற ஒரே தங்கம்னா, அந்த மூக்குத்தி இவ்வளோண்டு சின்ன மூக்குத்தி. கண்ணுக்கே தெரியாது. அவ்ளோ குட்டி மூக்குத்தி ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான். ஸோ அத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இங்க பகவான் என்ன பண்ணியாச்சு, அதாவது எனக்கு ஈக்குவலா விஜயானந்த போட்டானா தங்கம் குடுப்பான் அப்படின்னுட்டு. அப்படியா? சரி எடுத்துட்டு வாங்கப்பா துலாபாரத்த. ஸோ எடுத்துட்டு வந்து துலாபாரம் வச்சாச்சு. விக்கிரகம் அதான் அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஆல்ரெடி பொங்கி வெளியே வந்துடுச்சு. வந்து நின்னுட்டு இருக்கேன். ஏ ஏறி அதுல பெருமாளை உட்கார வச்சாச்சு. இந்த பக்கம் விஜயானந்தா பொட்டானாவுடைய மனைவியுடைய மூக்குல இருக்கக்கூடிய அந்த சின்ன மூக்குத்தி. ஏன்னா அந்த அம்மா பேரு கங்கா. அவங்க மனைவி பேர் என்ன? கங்கா. அந்த கங்காவோட மூக்குத்தியை இந்த பக்கம் கழட்டி வச்சாங்க. மூக்குத்தி கீழே போயிடுச்சு. பெருமாள் இங்கன்னு மேலே போயிடுச்சு. கிருஷ்ணருடைய இது வந்து அப்படியே மேலே ஏறிடுச்சு. உடனே ஒத்துக்குவாங்களா? அந்த பிராமணர்கள், அந்த பூஜாரிகளும் ஒத்துக்கவே இல்ல. நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். இவ்வளவு குட்டி மூக்குத்தி, இவ்வளவு பெரிய விக்கிரகம் வந்து மேல போயிடுச்சு.
இந்த மூக்குத்தி வந்து அவ்வளவு பெரிய வெயிட்டா, அது எப்படி கீழே போச்சு? இது எல்லாம் இந்த கிருஷ்ணன் பண்ற லீலை தான். நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், ஒத்துக்கவே மாட்டோம். அவங்க திரும்பவும் சண்டைக்கு நிக்கிறாங்க. உடனே கிருஷ்ணர் சொல்லியாச்சு, கவலைப்படாதீங்க, நான் திரும்பவும் உங்களுக்கு வந்து அங்க கிடைப்பேன். நான் இங்க வந்துட்டேன். ஓகே, நான் வந்து இங்க விஜயானந்த போட்டானவ விட்டு என்னால இருக்க முடியாது. நான் அதனால இவனுடைய பக்திக்கா நான் இங்க வந்துட்டேன். அதனால அங்க கோமதி துவாரகா, அங்க இருக்கக்கூடிய அந்த துவாரகா தேசம் இன்னொரு கிருஷ்ணர் விக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா ருக்மிணி தேவி வணங்கின அந்த விக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். போய் காத்துருங்க, கண்டிப்பா நான் அங்க வருவேன், நீங்க போங்க அப்படின்னுட்டு அவங்களெல்லாம் பகவான் வந்து சொல்லவே, அந்த அசரீதி சொல்லவே எல்லாரும் வந்து கிளம்பி போயாச்சு. ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய துவாரகா தேஷ் அவரு உண்மையான விக்கிரகம் எங்க போயிடுச்சு? இப்ப நேரா தாகூர் துவாரகா போயாச்சு. ஓகே, சோ அப்ப இந்த கோமதி துவாரகால இருக்கக்கூடிய விக்கிரகம் எப்ப கிடைச்சது அப்படின்னா, ஆக்சுவலி இந்த கோமதி யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோமதி நதி யாரு அப்படின்னா, இது வந்து ரொம்ப சின்ன நதி தான். ஒரு 5 மைல் ஒரு 10 கிலோமீட்டர் அவ்வளவுதாங்க, அவ்வளவு நீளம் தான். ஆக்சுவலா வசிஷ்டருடைய மகள் தான் இந்த கோமதி. இவங்க வந்து நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு கிருஷ்ணருடைய ஸ்தலம், அதனால நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னுட்டு அந்த அம்மா வந்து ஒரு அடம் பிடிச்சி இங்கே உட்காந்தாச்சு. ஸோ அதனால அங்கே கோமதி துவாரகான்னு ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து கிருஷ்ணன் இங்க இருக்கக்கூடிய துவாரகாதேஷ் எங்க போயாச்சு? ரணச்சோட்ராய், அதாவது தாகூர் துவாரகா போயாச்சு. இப்ப இங்க கிருஷ்ணன் இல்ல, கோவில்ல இப்ப கிருஷ்ணன் இல்லாம என்ன பண்ண முடியும்? பூஜை இல்ல, புனஸ்காரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே 6 மாசம் போயாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணன் இல்லைன்னா எப்படிங்க கோவில் எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் லட்டுவான்ற அது பக்கத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தை தூர் வாரும் போது அப்ப அந்த அசரீதி சொல்றது, இந்த இடத்துல, அதாவது ஒரு பக்தனுடைய கனவுல போய் இந்த இடத்துல நான் இருக்கேன், இந்த இந்த குளத்துக்குள்ள, இது வந்து ருக்மணி வணங்கின விக்கிரகம் இது. ஸோ நான் இங்க இருக்கேன், என்னை வந்து எடுத்து நீங்க வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த குளத்தை தூர் வரும்போது உள்ள அந்த விக்கிரகம் இருந்து அதை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோமதி துவாரகா இப்ப இருக்கக்கூடிய அந்த துவாரகாதேஷ் கோவில்ல வச்சாச்சு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ருக்மிணி வணங்கின அந்த விக்கிரகம் தான் இங்க இருக்கக்கூடிய துவாரகாதேஷ் கோமதி துவாரகால இருக்கு. ஆனா இங்க இருந்த உண்மையான விக்கிரகம் எங்க போயாச்சு? தாகூர் துவாரகா போயாச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த துவாரகா பட்டணம் மொத்தம் வந்து நமக்கு ஒரு 120 மைல், அதாவது நம்ம வந்து 240 250 கிலோமீட்டர், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அவ்வளவு பெரிய துவாரகாவா அப்ப இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி வந்து இதெல்லாம் வந்து முழுக்கடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து என்னென்ன பார்த்தாச்சு? கோமதி துவாரகா பார்த்தாச்சு, தாகூர் துவாரகா பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ பேட் துவாரகா. ஸோ பேட் துவாரகா அப்படின்னா அதாவது பேட்டி பேசுறது, 2 பேரும் கான்வர்சேஷன், பேட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் பேட் துவாரகானா சுதாமாவும் கிருஷ்ணரும் ஃபர்ஸ்ட் சந்திச்சுன்றது. ஓகே, ஸோ அப்போ அவங்க 2 பேரும் நடந்த அந்த சம்வாதங்கள் நடந்த அந்த இடம் தான் பேட் துவாரகா. ஓகே, அது கொஞ்சம் நம்ம தண்ணிக்குள்ள போய் அப்படி பார்க்கணும். அடுத்தது வந்து நாத துவாரகா. ஓகே, ஸோ நாத துவாரகா இது வந்து நம்ம பார்க்கும்போது 1409 அப்ப வந்து கோவர்தன் மலைக்கு மேல, ஆக்சுவலி நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறவா யாரும் வந்து கோவர்தன் மலையில கால் வைக்கிறது இல்லை. ஆனா அங்க இருக்கக்கூடிய விரஜவாசிகள், கோபர்கள் கோபியர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் அந்த மலை மேல ஏறி போய் வந்துன்னுதான் இருப்பான். அவங்க அப்படி போகும்போது 1409 அப்ப வந்து இந்த மிடில் ஆஃப் த கோவர்தன் மலைக்கு மேல அப்படியே உள்ள என்னது, அந்த மலைக்குள்ள இருந்து ஒரு சின்ன சுண்டு விரல் மட்டும் வெளியே தெரிஞ்சுதான். என்னடா என்னவோ ஒரு சின்ன விரல் போல, பாக்குறதுக்கு குட்டி விரல் போல இருக்கு, என்னத்துக்கு விரல் மட்டும் தெரியுது அப்படின்னு. அப்புறம் 1979 அப்ப இந்த பசு மேய்க்கிறதுக்கெல்லாம் இந்த கோபுரங்கள்லாம் போவாங்க இல்லையா, சோ அப்ப போகும்போது அப்ப அந்த விரல் அப்புறம் கிருஷ்ணருடைய கை முகம் அது வரையும் வெளியே வந்துட்டு இருக்கு. அதாவது அந்த மலையில இருந்து அந்த விக்கிரகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. ஓகேங்க, பாருங்க 70 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கிருஷ்ணருடைய அவ்வளோ அந்த கை, அந்த ஃபேஸ் அதெல்லாம் வெளியே வந்திருக்கு.
அப்புறம் வந்து 1519 அப்ப வந்து வல்லபாச்சாரியார், ஓகே, அவருக்கு வந்து பகவானுடைய அனுகிரகம் ஜாஸ்தி கிடையாது. அவர் வந்து கோவர்தன் மலை மேல ஏறி போகும்போது அங்க பகவானுடைய அந்த விக்கிரகம் அவருக்கு பூரணமாக கிடைச்சது. அதுதான் நம்ம வந்து நாதத்வாரகால இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம். ஸோ பகவான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே வந்து 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 அப்பதான் முழுசா வெளியே வந்து அவருக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அதை எடுத்துட்டு போய், ஏன்னா அப்போ வந்து இந்த முஸ்லிம்ஸ் உடைய ஆட்சி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ அந்த பிரச்சனையில ராஜஸ்தான்ல எடுத்துட்டு போய், ஏன்னா அப்போ வந்து படையெடுப்பெல்லாம் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து அப்பதான் வந்து ராஜஸ்தானுக்கு ஆம், அவர் வந்து அங்க போயாச்சு. ஓகேங்களா. ஸோ அதே போல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மீரா மீராபாய் பிறந்ததும் 1498. ஓகேங்களா. அவங்க நாதத்வாரகா அவங்கள வணங்கிட்டு தான் அவங்க வந்து இருந்தது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நாதத்வாரகா அது. அடுத்தது என்ன? பேட் துவாரகா பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நாதத்வாரகா பார்த்தாச்சு. மூலத்வாரகா. ஸோ மூலத்வாரகா வந்து ராஜ்கோட்ல இருந்து துவாரகா போற வழியில மூலத்வாரகான்னு போட்டிருக்கும் அங்க போர்டு. ஸோ அங்கேயே நமக்கு வந்து ஒரு கிருஷ்ணனுடைய கோவில் இருக்கு. அங்க போய் நீங்க வந்து தரிசனம் பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன முடிச்சாச்சு? அடுத்து என்ன பேலன்ஸ் விட்டேன்? நான் அதாவது காங்க்ரோலி துவாரகா, அதுவும் அங்க கோவர்தன் அங்க இருந்து எடுத்துட்டு வந்ததுதான். ஆக்சுவலி அதுவும் விருந்தாவனத்துல இருந்து வந்ததுதான் காங்க்ரோலி துவாரகா. ஸோ ருக்மணி துவாரகா, ருக்மணியும் கிருஷ்ணரும் இருந்த அந்த இடம். அடுத்து சுதாமா துவாரகா, சுதாமாவுக்காக கிருஷ்ணர் அமைத்து கொடுத்த மாளிகை இருக்கக்கூடியது சுதாமா துவாரகா. ஓகேங்களா. லாஸ்ட் வந்து பிரபாஷ கஷேத்திரம். ஸோ பிரபாஷ கஷேத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோமதி துவாரகால இருந்து பிரபாஷ கஷேத்திரம் வந்து நமக்கு வந்து ஒரு 100-110 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்கு. இது வந்து இது வந்து வெராவல் வெராவல்ன்ற அந்த இடம் இருக்கு. அங்க வந்து 5 தீர்த்தம் சேர்ந்து தான் அந்த பிரபாஷ கஷேத்திரம் இருக்கு. ஓகேங்களா. அங்க வந்து அதாவது கிருஷ்ண தீர்த்தம், பாலுகா தீர்த்தம் அப்படின்ட்டு என்னென்னவோ தீர்த்தம் அது 5 சேர்ந்து அங்க இருக்கு. ஸோ அங்கதான் வந்து ஜரன்ற அந்த வேடன் வந்து கிருஷ்ணருடைய அந்த பாதத்துல வந்து அம்பு விட்டுறது. ஸோ ஆக்சுவலா அதுக்கு அவருக்கு அம்பு விடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் என்ன பலராமர் என்ன அது பக்கத்துல வந்து பலராமனுடைய குகை இருக்கு. ஸோ அங்க பலராமர் வந்து அவர் அங்கிருந்து கோலோகம் போயிடுவார். ஸோ இந்த பிரபாஷத்துல அங்கதான் வந்து கிருஷ்ணர் கால் மேல கால் வச்சுட்டு அவர் வந்து அப்படியே மரத்தில் அப்படியே சாஞ்சின்னு படுத்துன்னு இருப்பார். ஸோ அந்த நேரத்துல தான் அங்க வந்து அந்த ஜரான்ற அந்த வேடன் வந்து அம்பு போட்டு ஒரே நிமிஷம் உங்களுக்கு வந்து அந்த போட்டோ காட்டுறேன். ஹரே கிருஷ்ண மதிஜி. ஸோ இப்போ தெரியுதுங்களா. இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய பகவானுடைய விக்கிரகம். ஓகேங்களா. ஸோ கிருஷ்ணர் இப்படிதான் அப்படியே மரத்துல சாஞ்சுண்டு அப்படியே கால் மேல கால் போட்டுண்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்ப வந்து அங்க ஜரான்ற ஒரு வேடன் வந்து இந்த பகவானுடைய திருப்பாதத்தை மானுன்னு நினைச்சுட்டு அவர் வந்து அம்பு போட்டுடுறார். ஸோ அப்பதான் பகவான் என்ன பண்ணிடுறாரு, அங்கிருந்து கிளம்பிடுறாரு, கோலோகத்துக்கு போயாச்சு. ஸோ இது பாருங்க அங்க வந்து இப்படிதான் இருக்கும் பாருங்க. பகவான் இங்க படுத்துன்னு இருக்கார். இங்க அதோ வேடன் அந்த ஜரான்ற வேடன் வந்து இங்க இருக்கான் பாருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நவத்வாரகா, ஸோ எனக்கு எவ்வளோ தெரிஞ்சதோ அதுவரையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு ஒன்று நல்லா புரியும் மதிச்சு. ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. ஏதோ சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.